டெய்லி பார்த்தீங்கன்னா, காலையில எந்திரிச்சாவே என்ன குழம்பு வைக்கிறதுன்னு இதே யோசனையா தாங்க இருக்குது. அப்படியே நம்மளும் யோசிச்சு தேடி புடிச்சு, கண்டுபுடிச்சு வச்சாலும், வச்ச குழம்பையே தான் திரும்பி திரும்பி வைக்கிறா மாரி இருக்கு. சரி நானும் பார்த்தேன், நம்ம வைக்கிற குழம்பையே வச்சுருவோன்னுட்டு இன்னைக்கு மண் சட்டியிலேயே வெங்காயம் வெந்தய வர குழம்புங்க. நல்லா வாசனையா நல்லா கம கமன்னு இருக்கும். நல்லெண்ணெய் ஊத்தி தாளிக்கும்போது. அதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெயும் நல்லா கொஞ்சம் தோரணையா வெந்தயத்த கூடுதலா சேர்த்து, சின்ன வெங்காயம் தாங்க இதுக்கு சேர்க்கணும். நல்லா உரிச்சிட்டு, மேத்தோலை எடுத்துட்டு, கழுவிட்டு, இத சின்ன வெங்காயத்த கொஞ்சம் கூடுதலாவே சேர்த்து, இத நல்லா வதக்கி விடணும் சுருள. அப்பதாங்க அந்த வெங்காய வாசனை குழம்பு வரும் நமக்கு நல்லா. இதில பார்த்தீங்கன்னா, நல்லா சுருளா வதங்குனதும், ஒரு தக்காளி அப்படியே கொஞ்சம் பெரிய தக்காளியா நான் எடுத்துக்கிட்டேன். அத அப்படியே 2 துண்டமா வெட்டி போட வேண்டியதான். அதையும் நல்லா வதக்கி விட்டு, தக்காளியும் நல்லா சுருளா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம், தக்காளி வதங்கும் போதே அவ்வளோ வாசனை வருதுங்க. அதுவும் நல்லெண்ணெய், வெந்தயம் வர சேர்த்துருக்கோமா, இந்த குழம்புக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் கூடுதலாகவே சேர்த்துக்குங்க. காரங்கிறதுனால நான் கொஞ்சம் தேவையான அளவுக்கு புளி, கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் தாங்க நான் எடுத்திருக்கேன். உப்பு சேர்த்து எப்பயுமே நான் இந்த மாதிரி குழம்பு கூட்டி தாங்க சேர்த்து நான் சேர்த்துப்பேன் குழம்பு. சில பேர் மிளகாத்தூளை அதிலே போட்டு வதக்குவாங்க. அது எனக்கு பிடிக்காதுங்க. நல்லா வதக்குனதில் இந்த குழம்ப எடுத்து ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி நல்லா ஒரு மூடியை போட்டுடுங்க. நல்லா கிண்டி விட்டு அவ்வளோதாங்க. நல்லா ஒரு 2, 3 கொதி குழம்பு அப்படியே சுண்டி வருங்க. அப்போ சூப்பராக இருக்கும் பாருங்கள். அந்த கொதிக்கும் போதே அந்த வாசனை அப்படியே சரின்னு நானும் அந்த விறகு பாருங்கள், அங்கேயே எங்கள் மரத்துலேருந்து உழுவுதா அந்த கிளையாக குச்சி குச்சியாக அது நல்லா பிடிச்சி எரியும். அப்படியே அதையும் நானும் அப்படியே காத்தாட பொறுக்கிட்டு ஒன்று ஒன்றா தூக்கி அதில் வச்சேன் பாருங்கள். அதனால தக தக தகன்னு எரியுது. குழம்பும் நல்லா கொதிக்கும் போதே நல்லா வாசனை வருது பாருங்கள். குழம்பு கலர் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் நம்ம அரைக்கிற மிளகாத்தூள் வீட்டு தூள் தாங்க இதில் நான் போடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா அப்படியேவும் சாப்பிட்லாம். ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா இதில் முட்டை சேர்த்து தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அவங்கவுங்க விருப்பம். நீங்கள் வெறுமனேன்னு அந்த குழம்பு சுண்ட வச்சு கூட அப்படியே சாப்பிட்டுக்கலாம். நான் அதில் ஒரு 4 முட்டையை அவிச்சு அதில் சேர்த்து நல்லா 2 கொதி விட்டதும் அந்த முட்டையோடு சேர்த்து வச்சு தாங்க எனக்கு சாப்பிட பிடிக்கும். அது மாதிரி எனக்கு சாப்பிட்டு பழக்கமாக போயிட்டுங்கிறதுனால கடைசியாக முட்டையை அவிச்சு அதில் சேர்த்துருவாங்க. அவ்வளோதாங்க. இப்போ சூடாக சோறை போட்டு அதில் வெங்காயத்தோடு அந்த முட்டையோடு எடுத்து வச்சு சாப்பிடும்போது அந்த முட்டையை தொட்டுக்கிட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு. நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் அது விறகு அடுப்பில் செஞ்சு பாருங்கள். நான் இப்போ அப்படியே அந்த தோட்டத்துக்குள்ளேயே தாங்க சாப்பிட போகிறேன். இதோட கொஞ்சம் சுட்ட அப்பளம் பொரித்து வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த குழம்பு இன்னும் சுண்ட வச்சு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். எங்களுக்கு இப்படி தாங்க சாப்பிடுவோம். நாளை சந்திப்போம்.